அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க டெலிகிராம் சேனல் வழியாக. ஸோ அதில் கிடைச்ச ஒரு அப்டேட் தான் அது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு தொகுதி 1 மற்றும் தொகுதி 1B பணிகள், நம்ம குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 1B மெயின்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற பேப்பரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ஓஎம்ஆரில் இருந்துச்சு, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் தேர்வுக்கு கருப்பு மை பேனாவை பிளாக் இங்க் பென், மையூற்று பேனா அல்லது பந்துமுனை பேனா அல்லது ஜெல் பேனா மட்டுமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறப்ப பிளாக் கலர் பென்னு தான் யூஸ் பண்ணணும். அது எய்தர் நீங்கள் வந்து இங்க் ஊற்றி எழுதலாம், அதாவது ஜெல் பென்னாக இருக்கலாம், இல்லை பால் பாயிண்ட் பென்னாக இருக்கலாம், என்ன டைப் ஆவனா இருக்கலாம். ஆனால் என்ன கலர் தான் இருக்கணும்? பிளாக் கலர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்வர்கள் விடை புத்தகம் முழுவதும், அதாவது தேர்வு எண்ணை எழுதுதல், முதல் பக்கத்தில் கையொப்பமிடுதல், விடை எழுதுதல், படம் வரைதல், அடிக்கோடு இடுதல், மேற்கோள் காட்டுதல், விடை புத்தகத்தில் பயன்படுத்தப்படாத இடங்களை தேவையான எண்ணிக்கைக்கு அதிகமான விடைகளை அடித்தல் போன்றவற்றுக்கு ஒரே வகையான கருப்பு பேனாவை, மையூற்று பேனா அல்லது பந்துமுனை பேனா அல்லது ஜெல் பேனா மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். நீங்கள் பேப்பரில் என்னன்னாலும் பண்ணாலும் சரி, எதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்? பிளாக் கலர் பென் தான். நீங்கள் ஆன்சர் எழுதுனாலும் சரி, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு படம் வரைகிறது, ஃப்ளோ சார்ட் போடுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சேம் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்வர்கள் மேற்கூறிய தேவைகளுக்கு ஒரே வகை கொண்ட கருப்பு பேனாக்களை போதுமான எண்ணிக்கையில் வைத்திருக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேம் டைப் இருக்க பெண்ணை வச்சுக்கோங்க. இப்போ வேறு வேறு கம்பெனி மாறுறப்ப அதிலே அந்த பிளாக்லேயே வந்து ஷேட் மாறலாம். சில இது லைட் பிளாக்காக இருக்கலாம், கிரே கலர் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் சேம் டைப்பாக இருக்கக்கூடிய பெண்ணை உங்களுக்கு தேவையான எண்ணிக்கைக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்வர்கள் கருப்பு பேனாக்களை தவிர மற்ற பேனாக்களை உபயோகித்தால் அவர்கள் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பிளாக் கலர் தவிர்த்து வேறு எந்த கலர் யூஸ் பண்ணாலும் உங்கள் இது வந்து இன்வாலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போக வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட் அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் தேர்வு எழுதும்போது ஒயிட்னரு, ஸ்கெட்ச் பென்னு, பென்சில், வண்ண பென்சில்கள், வண்ண மைப்பேனா, கிரையான்ஸ் போன்றவற்றை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்கள் இது இன்வாலிட் ஆயிரும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வினா தொகுப்பு விடை புத்தகத்தில் குறிப்பாக அறிவுறுத்தப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மத குறியீட்டினை எழுதுதல், தேர்வரின் பெயரை எழுதுதல், கையொப்பம், தொலைபேசி எண், அலைபேசி எண், வேறு ஏதேனும் பெயர்களை எழுதுதல், சுருக்கொப்பம் மற்றும் முகவரி எழுதுதல். அதாவது உங்கள் பேப்பரில் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுறது, அப்புறம் உங்களுடைய மத குறிப்புகள், ஏதாவது நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி போடுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கையொப்பம் போடுறது, ஏதாவது இண்டிகேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்வர் தன்னுடைய தேர்ச்சி தொடர்பாக விடை புத்தகத்தில் மதிப்பீட்டாளரின் பரிவை தூண்டும் வகையில் எழுதுதல். அதாவது நம்ம பேப்பரை இண்டிகேட் பண்ணி இது என்னோட பேப்பரு, எனக்கு தேர்ச்சி பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இண்டிகேஷன்ஸு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடை புத்தகத்தில் உரிய இடங்களில் தேர்வர் கையொப்பமிடாத நேர்வுகளில், அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டோடைய சிக்னேச்சர் போடக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சிக்னேச்சர் போடணும், அப்படி போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வாலிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போக வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வர் கேள்விக்கு தொடர்பில்லாத அல்லது தேர்விற்கு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு கருத்துக்கள் மற்றும் பொருத்தமில்லாதவற்றை தனது அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் எழுதுவது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் எழுதுகிறப்ப அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாகவே இல்லாமல், அதுக்கு வந்து தொடர்பு இல்லாமல் நீங்களே உங்களுடைய கருத்துக்களையோ அல்லது உங்களை நீங்களே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து விடை புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ள பட்டை குறியீடு சேதப்படுத்தப்பட்டிருந்தால், அதாவது நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்கோடை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கனாலும் இன்வாலிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பிற தேர்வர்களின் இருக்கையில் தவறாக அமர்ந்து தேர்வு எழுதுதல், பிற தேர்வர்களின் விடை புத்தகத்தை பயன்படுத்துவது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல தான் உட்காந்து நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தவறுதலாக தெரியாமல் கூட உட்காந்தாலும் உங்களுக்கு அது இன்வாலிட் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். வரக்கூடிய குரூப் 1 குரூப் 1B மெயின்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பரில் நீங்கள் பிளாக் கலர் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் கலர் பெனில் மை பேனா யூஸ் பண்ணிக்கலாம், ஜெல் பேனா யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனால் சேம் கலரில் தான் எல்லாமே யூஸ் பண்ணணும்.
நீங்கள் பேர் எழுதினாலும் சரி, அடிக்கோடிட்டாலும் சரி, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் சரி, படம் வரைஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் கலர் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வாலிடேஷனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் சம்மந்தமான இடத்துல ஏதாவது உங்களோட இண்டிகேஷன்ஸ் கொடுக்கறது, அடுத்து வேறு கலர் யூஸ் பண்ணுறது, அடுத்து கையொப்பம் போடக்கூடிய இடத்துல போடாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் இன்வாலிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் மெயின்ஸுக்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நவம்பர் 26ஆம் தேதியிலேருந்து 26, 27, 28, 29 4 நாள் 4 பேப்பரும் அடுத்தடுத்த நாள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், ஓப்பன் டு ஆல் தான், யாருனாலும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள்.